வணக்கம். இன்றைக்கி மனிதநேயத்தில் யாரை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தோம்னா, திண்டிவனம் டு பாண்டிச்சேரி நாயகன், பாண்டிச்சேரி டு திண்டிவன நாயகன். அவர் வேறு யாரும் இல்லை, பூவரசன் என்கிற ஓர் இளைஞரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்தோம்னா, திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு உணவகம் ஒன்று வைத்து நடத்துகிறாரு. அந்த உணவகத்தில் பார்த்தோம்னா, காலையும் மாலையும் 2 வேளையும் சாப்பாடு இலவசமாக கொடுக்குறாரு. காலையும் மாலையும் 2 வேளை சாப்பாடு இலவசமாக கொடுக்குறாரு. அங்கே போகிற பள்ளி மாணவர்கள் மற்றும் போக்குவரத்து சமாச்சாரமாக போகிற கனரக ஓட்டுநர்கள், அப்புறம் அங்கே உள்ள வேலைக்கு போகிற வேலையாட்கள், அப்புறம் இங்கேருந்து போகிற அந்த வழியாக போகிற வாகனங்களினுடைய ஓட்டுநர்கள், அவங்க அனைவருமே அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. அந்த உணவகத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அங்கே காசு கிடையாது. தன்னால் முயன்ற அளவு உதவி கொடுங்க, இல்லைனா அடுத்த முறை கொடுங்க, இல்லைனா வேணாம். அதை தான் அவர் ஒரு கொள்கையாகவே எடுத்து அந்த உணவகத்தை நடத்தி வர்றாரு. அந்த உணவகத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது யாருன்னா, முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, அவரினுடைய தாயார். அந்த தாயார் தான். ஏன்னா அவங்க காலையில் சமைச்சு கொண்டு போய் கொடுத்து அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாரு. அதே மாதிரி மதியமும் அந்த அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க. இவர் எடுத்துகிட்டு மக்களுக்கு இலவசமாக விநியோகம் பண்ணுறாரு. இதில் பார்த்தோம்னா, அந்த மனிதநேயம் சார்பாக அண்ணன் பூவரசனுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் மற்றும் மனிதநேயத்தின் சார்பாகவும் பெரிய பெரிய நன்றியை கண்டிப்பாக நம்ம தெரிவித்து கொண்டே ஆகணும் இந்த நேரத்தில். ஏன்னா பசியில்லா ஒரு தமிழகத்தை உருவாக்க ஒரு இளைஞன் முன்னுதாரணமாக திகழ்கிறார்னா, அண்ணன் பூவரசனுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். பசியில்லா தமிழகம் அனைத்து இடங்களிலும் உருவாக வேண்டும் என்று இந்த மனிதநேயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.